ஒரு தலைமுறைக்கான ஒரு தேர்தல், உங்களுக்கான தேர்தல். எவ்வளவு பெரிய வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே நான் வந்திருக்கிறேன். உங்களுக்கு நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். ஒரு நாளும் பொய் சொல்லி உங்களை நான் ஏமாத்த மாட்டேன். இந்த 4 முனை போட்டி, 40 முனை போட்டின்னு எத்தனை முனை போட்டின்னு எத்தனை உருட்டினாலும் இங்கு 2 முனை போட்டி தான். ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா, மக்களை நேசிக்கிற விஜய் வேணுமா? அவ்வளவுதான் இந்த தேர்தலே. அதனால உங்க விஜய்க்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க பிள்ளைக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் சார்பா தமிழ்நாட்டில் இருக்க 234 தொகுதியில யாரு போட்டியிட போறா அப்படின்றத அந்த கட்சியோட தலைவர் திரு விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. மதுரை கிழக்கு விஜய், திருப்பரங்குன்றம் விஜய்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்க 234 தொகுதியில தாவேகா சார்பா யாரு போட்டியிட்டாலும் அந்த தொகுதியில திரு விஜய் அவர்கள் தாங்க போட்டிடுறாரு அப்படின்னு தான் அர்த்தம்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்காரு. அப்படி சொன்னவர் இப்ப 234 தொகுதியில் வேட்பாளர் லிஸ்ட் அறிவிச்சிருக்காரு. திரு விஜய் அவர்கள் இந்த 2 தொகுதியில் தான் போட்டியிட போறாரு. ஆதவர்ஜன் அவர்கள் இந்த தொகுதியில் தான் போட்டிடுவாரு. புசி ஆனந்த் அவர்கள் இந்த தொகுதியில் தான் போட்டியிட போறாரு. அருண்ராஜ் அவர்கள் இந்த தொகுதியில் தான் போட்டியிட போறாரு. சி.டி. நிர்மல்குமார் அவர்கள் இங்கதான் போட்டிடுவாரு. செங்கோட்டையன் அவர்கள் இங்கதான் போட்டிடுவாரு. டாக்டர் பிரபு அவர்கள் காரைக்குடியில தான் போட்டிடுவாரு அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் 234 தொகுதியில் நமக்கு தெரிஞ்சது ஒரு 10 பேர் 15 பேர். மீதம் இருக்க கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் எப்படி இருந்தது, அந்த கேண்டிடேட்ஸ் வலுவானவர்களா, அவங்க 234 தொகுதியில் எந்த தொகுதியில ஜெயிப்பாங்க, திரு விஜய் அவர்கள் 2 தொகுதியில போட்டியிடுறது சாதகமா பாதகமா, இதை பத்தி நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். பெரம்பூர் சி. ஜோசப் விஜய், திருச்சி கிழக்கு சி. ஜோசப் விஜய், 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பா தமிழ்நாட்டில் இருக்க 234 சட்டமன்ற தொகுதிகள், புதுச்சேரியில் இருக்க 30 சட்டமன்ற தொகுதிகள்னு சொல்லி மொத்தமா அந்த 264 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை திரு விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. இந்த வேட்பாளர்கள் அறிமுக கூட்டத்துல திரு விஜய் அவர்களை பேச அழைக்கும் போது எப்படி அழைச்சாங்க? தமிழ்நாட்டின் வருங்கால முதல்வர் திரு விஜய் அவர்கள் வருக 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 அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்களே. அப்படி தமிழ்நாட்டோட அடுத்த முதலமைச்சராக ஆசையில் இருக்க திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்க 234 தொகுதி பிளஸ் புதுச்சேரியில் இருக்க 30 தொகுதின்னு சொல்லி மொத்தமா 264 தொகுதி வேட்பாளர்கள், அதாவது 264 வேட்பாளர்கள், மன்னிக்கும் 263 வேட்பாளர்களை கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. தமிழ்நாட்டுல மொத்தமா 234 சட்டமன்ற தொகுதி இருக்கு. பாண்டிச்சேரியில 30 சட்டமன்ற தொகுதி இருக்கு. அப்ப மொத்தமா 264 கேண்டிடேட் தானே வரணும். ஆனா ஏன் 263 கேண்டிடேட்? ஏன்னா திரு விஜய் அவர்கள் பெரம்பூர்ல போட்டிடுறாரு. திரு விஜய் அவர்கள் திருச்சி கிழக்குல போட்டிடுறாரு. பெரம்பூர் சி. ஜோசப் விஜய், திருச்சி கிழக்கு சி. ஜோசப் விஜய்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரான திரு விஜய் அவர்கள் திருச்சி கிழக்குல போட்டிட போறாரு. பெரம்பூர் தொகுதியில போட்டிட போறாருன்றது கிட்டத்தட்ட எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா திரு விஜய் அவர்கள் இந்த மாதிரி 2 தொகுதியில போட்டிட போறாரு. இது சரியான முடிவா இல்ல சரியில்லாத முடிவா அப்படின்றத நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல பேசியிருந்தோம். அந்த வீடியோ நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, திரு விஜய் அவர்கள் ஒருவேளை 2 தொகுதியில போட்டிட்டாருன்னா அது எந்த மாதிரி செயலா இருக்கும்னா, யானை தன்னோட தலையில தானே மண்ணை வாங்கி போட்டுக்குமே அந்த மாதிரி ஒரு செயலா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். இப்ப திரு விஜய் அவர்கள் நாம எதிர்பார்த்த மாதிரியே பெரம்பூர் பிளஸ் திருச்சி கிழக்குன்னு சொல்லி 2 தொகுதியில போட்டிடுறாரு. தன்னோட தலையில தானே மண்ணை வாரி போட்டுக்கிறாரு. விஜய்னா தமிழ்நாடு, தமிழ்நாடுனா விஜய்னு சொன்ன திரு விஜய் அவர்கள், டிவிகே தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் டிவிகேன்னு சொன்ன திரு விஜய் அவர்கள், பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்குல போட்டியிட திரு விஜய் அவர்கள் இந்த 2 தொகுதியில ஜெயிக்கலாம். ஒரு தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணலாம். தமிழக வெற்றி கழகம் 118 மேல எம்எல்ஏ சீட்டை ஜெயிச்சு தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கலாம். திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் கூட ஆகலாம். ஆனா வரலாற்றுல என்ன எழுதப்படும்னா,
ஒரு தொகுதியில போட்டிட்டா எங்க தோத்துருவோமோன்ற பயத்துல திரு விஜய் அவர்கள் 2 தொகுதியில போட்டிட்டாரு. திரு விஜய் அவர்கள் பயந்துட்டாரு. திரு விஜய் அவர்கள் பயந்ததுனாலதான் 2 தொகுதியில போட்டிட்டாரு அப்படின்னு சொல்லிதான் கண்டிப்பா வரலாற்றுல எழுதப்பட போகுது. திரு விஜய் அவர்கள் பெரம்பூர் தொகுதியில ஜெயிப்பாரா, ஜெயிக்க மாட்டாரா? திரு விஜய் அவர்கள் திருச்சி கிழக்குல ஜெயிப்பாரா, ஜெயிக்க மாட்டாரா? திரு விஜய் அவர்கள் பெரம்பூர் பிளஸ் திருச்சி கிழக்கு இந்த 2 தொகுதியிலும் ஜெயிப்பாரா, ஜெயிக்க மாட்டாரா? இல்ல 2 தொகுதியிலுமே தோத்துருவாரா அப்படின்றத பத்தி தான் நம்ம தனியா ஒரு வீடியோ போட போறோம். அப்படி அந்த புது வீடியோ போறதுக்கு முன்னாடி நாம நம்மளோட பழைய வீடியோல என்ன சொல்லியிருந்தோம்? ஒருவேளை திரு விஜய் அவர்கள் பெரம்பூர் பிளஸ் திருச்சி கிழக்குன்னு சொல்லி இந்த 2 தொகுதியுமே ஜெயிச்சிட்டாருன்னா அவர் ஏதோ ஒரு தொகுதியில இருந்து எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணணும். அதனால காஸ்ட் வேஸ்ட் ஆகுது. அதே மாதிரி இந்த தொகுதியில வேற யாராவது ஒருத்தருக்கு, அதாவது திரு விஜய் அவர்களுக்காக இத்தனை வருஷம் போஸ்டர் ஒட்டி பேனர் அடிச்சு பால் அபிஷேகம் பண்ணி ஏதோ ஒரு ரசிகருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். அதையும் திரு விஜய் அவர்கள் பண்ணாம மிஸ் பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு பிளண்டர் மிஸ்டேக் பண்ணியிருக்காரு. திரு விஜய் அவர்கள் 2 தொகுதியில போட்டியிடணும்னு முடிவு பண்ணது எப்படி ஒரு பிளண்டர் மிஸ்டேக்கோ அதே மாதிரி திரு விஜய் அவர்கள் அந்த 2 தொகுதியா பெரம்பூர் பிளஸ் திருச்சி கிழக்குன்னு சொல்லி இந்த 2 தொகுதியை சூஸ் பண்ணதும் பிளண்டருக்கெல்லாம் பிளண்டர் மிஸ்டேக். ஏன்னா திரு விஜய் அவர்கள் ஏன் பெரம்பூரையும் திருச்சி கிழக்கையும் சூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு பல பேர் என்ன சொல்றாங்க, அந்த 2 தொகுதியிலனா விஜயோட சொந்த சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் நிறைய வாழ்றாங்க, அதாவது பரவி இருக்காங்க. அவங்கதான் அந்த தொகுதிகளில் வெற்றியை தீர்மானிக்கிறவங்களா இருக்காங்க. அதனால்தான் திரு விஜய் அவர்கள் பெரம்பூர் பிளஸ் திருச்சி கிழக்குன்னு சொல்லி இந்த 2 தொகுதி தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி இப்பவே பேச தொடங்கியிருக்காங்க. திரு விஜய் அவர்கள் பெரியார கொள்கை தலைவர்னு சொல்றாரு, அம்பேத்கர் கொள்கை தலைவர்னு சொல்றாரு. இந்த மாதிரி பெரியார், அம்பேத்கர், காமராஜர்னு சொல்லிட்டு அவரும் ஒரு சாதி அரசியல், திராவிட கட்சிகள் என்ன மாதிரி அரசியலை பண்ணிட்டு வராங்களோ அதையே திரு விஜய் அவர்களும் பண்ணா அவர் எப்படி திராவிட கட்சிகளுக்கு மாற்றா இருக்க போறாரு? அவர் எப்படி டிஎம்கேவுக்கும் டிவிகேவுக்கு தான் போட்டின்னு சொல்ல முடியும்? ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்றாரோ அதே திரு விஜய் அவர்களும் பண்றாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்றாரோ அதே தான் திரு விஜய் அவர்களும் பண்றாரு. ஸ்டாலின் அவர்கள் 1000 ரூபாய் சொன்னாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2000 ரூபாய் சொன்னாரு, திரு விஜய் அவர்கள் 2500 சொன்னாரு. ஸ்டாலின் அவர்கள் பெண்களுக்கு இலவசம் சொன்னாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆண்கள் பிளஸ் பெண்கள் 2 பேருக்கு இலவசம் சொன்னாரு. திரு விஜய் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க எங்க போனாலும் பெண்களுக்கு இலவசம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்படி அவங்க 2 பேர் சொன்னதையே கொஞ்சம் அப்டேட் பண்ணி தாங்க விஜய் சொல்றாரு. அப்ப எப்படிங்க ஒரு மாற்றா இருக்க முடியும் அப்படின்ற விமர்சனமும் பயங்கரமா வர தொடங்கிருக்கு. இப்படி திரு விஜய் அவர்களை சுற்றி எண்ணற்ற விமர்சனங்கள் ஒண்ணு வந்துட்டு இருக்கும் போது இந்த கூட்டத்துல அவர் என்ன சொல்றாரு, நான் அறிமுகப்படுத்திருக்கவங்க வேட்பாளர்கள் இல்ல காப்பாளர்கள்னு சொல்றாரு. திரு விஜய் அவர்களை சுத்தி கூட்டம் வருது, அந்த கூட்டம் ஓட்டா மாறுமா அப்படின்னு கேக்குறாங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. உண்மையிலே அதான் நாங்களும் கேட்கிறோம். கூட்டின கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறுமான்னு கேட்டா கண்டிப்பாக மாறாது. ஏன்னா 100 பேர் கூடுற இடத்துல 1000 ஓட்டு விடலாம், 1000 பேர் கூடின இடத்துல 10 ஓட்டு விடலாம். இது யாராலையுமே கணிக்க முடியாது. என்ன சினிமா துறையில கரியரோட உச்சத்தை கொண்டு போன தமிழக மக்களுக்கு நன்றி கடன் செலுத்த வந்திருக்கேன். நான் பொய் சொல்ல மாட்டேன். தமிழ்நாட்டுல 1 முனை போட்டி, 2 முனை போட்டி, 3 முனை போட்டி, 4 முனை போட்டி என்ன வேணா சொல்லிக்கங்க. ஆனா தமிழ்நாட்டுல 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. ஒன்னு ஸ்டாலின் சார், இன்னொன்னு விஜய் சார் அப்படின்னு சொல்லி நம்மளால மாசா பேசலாம். அது கேட்கறதுக்கு நல்லா இருக்கலாம். ஆனா அது களத்துல எதிரொலிக்குமான்னு கேட்டா அதுவும் சந்தேகம் தான். ஒரு எம்எல்ஏனா எப்படி இருக்கணும்? மக்களுக்காக உழைக்கிறவங்களா இருக்கணும். என்னோட எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ் எல்லாம் எடுக்கிறது உறுதிமொழி இல்ல, உத்தரவாதம். ஒட்டு போட்ட மக்கள் நல கூட்டணியோட மன்னராட்சி செய்ய போற திமுக வேணுமா, இல்ல 234 தொகுதியிலையும் தனியா ஸ்டைலா கெத்தா பக்கா மாசா வந்திருக்க தாவேகாவோட மக்களாட்சி வேணுமான்னு கேட்ட திரு விஜய் அவர்கள் மகளிர் தினத்தை முன்னிட்டு மகளிருக்குன்னு சொல்லி ஒரு சில திட்டங்களை அறிவிச்ச திரு விஜய் அவர்கள் இந்த கூட்டத்துல யங்ஸ்டர்ஸுக்கான திட்டங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சில திட்டங்களை அறிவிச்சிருக்காரு. அந்த திட்டங்கள் என்னன்றத பார்க்கலாம். அதை பத்தி நம்மளோட கருத்து என்னன்றதே பார்க்கலாம். போதை பொருள் இல்லா தமிழ்நாடு, 10வது பாட்டில் நான் குடிக்க, அண்டாவை கொண்டாச்ச செடிக்க. அது சினிமா விஜய். ஆனா அரசியல்வாதி விஜய் அவர்கள் என்ன சொல்றாரு, போதை பொருள் இல்லா தமிழ்நாடுன்னு சொல்றாரு. போதை பொருள் இல்லா தமிழ்நாடு சொல்ற திரு விஜய் அவர்களோட மது விலக்கு பத்தின கொள்கை என்னன்றத அவர் இப்பவும் சொல்லல. அதை கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். கல்வி உத்திரவாத திட்டம், 12th இருந்து PhD வரைக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு 20 லட்சம் ரூபாய் கடனா வழங்கப்படுவாமா. ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை கல்வி இலவசம் அப்படின்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் சொல்றாரு. கல்வி இலவசம்னு சொல்ற திரு சீமான் அவர்களோட திட்டம் நல்ல திட்டமா, இல்ல கல்வி கற்கிறது கடன் தருவன்னு சொல்ற திரு விஜய் அவர்களோட திட்டம் நல்ல திட்டமான்னு சொல்லி நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அரசு வேலை வாய்ப்புகளை சுத்தி இருக்க குளறுபடிகளை சரி பண்ணுவேன், வேலை கிடைக்காம இருக்க இளைஞர்களுக்கு மாசம் ஊக்கத்தொகை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் சொல்றாரு. படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை, இனி படிக்காதவரே இல்லையே உருவாக்குவதே அடுத்த வேலைன்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் சொல்றாரு. இதுலயும் திரு சீமான் அவர்களோட திட்டம் நல்லா இருக்கா, இல்ல திரு விஜய் அவர்களோட திட்டம் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நமது ஊரில் நமக்கே வேலை, அதாவது தனியார் துறை முதல் கொண்டு எல்லா வேலை வாய்ப்புகளுமே 75% தமிழர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் சொல்றாரு. இதை பத்தி திரு சீமான் அவர்கள் என்ன சொல்றாரு, தமிழரா பிறந்தா மட்டும் தமிழ்நாட்டுல வேலையில தப்பி, தமிழ படிச்சாதான் தமிழ்நாட்டுல வேலை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வெற்றி தொழில் பயிற்சி உத்தரவாதம், வெற்றி தொழில் முனைவோர் திட்டம்,
தமிழ்நாடு யங் அட்வைசரி கவுன்சில், படைப்பாளி தொழில் முனைவோர் திட்டம்னு சொல்லி இந்த மாதிரி திட்டங்கள்ல திரு விஜய் அவர்கள் ஒண்ணு ஊக்கத்தொகை கொடுப்பேன்னு சொல்றாரு, இல்ல லோன் கொடுப்பேன்னு சொல்றாரு. இப்படி ஊக்கத்தொகை கொடுக்கறதோ இல்ல லோன் கொடுக்கறதோ சரியான திட்டமானு எனக்கு தெரியல. பாக்குற நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. டி நகர்ல புஷி ஆனந்த் அவர்கள் போட்டிடுறாரு, வில்லிவாக்கத்துல ஆதவர்ஜனா, கோபிச்செட்டிப்பாளையத்துல செங்கோட்டையன், திருச்செங்கோட்டுல அருண்ராஜ், திருப்பரங்குன்றத்துல நிர்மல்குமார், எழும்பூர்ல ராஜ்மோகன், லால்குடியில கூப்பா கிருஷ்ணன், ஆயிரவிளக்குல ஜெயசேரி பிரபாகர், கரூர்ல மதியழகன், காரைக்குடியில டாக்டர் பிரபு, ஆண்டிப்பட்டில லெப்ட் பாண்டின்னு சொல்லி பல பேர் திரு விஜய் அவர்கள் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலும் திருவரங்கத்துல திரு ரமேஷ் அவர்கள், மதுரை மத்தியில முஸ்தபா அவர்கள், இவங்க 2 பேருக்கும் சீட்டு வழங்கியிருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா இவங்க 2 பேர் தான் தாவேகா சார்பா எண்ணற்ற டிவி நிகழ்ச்சிகளை போய் கலந்துக்கிட்டு அடி மரணடி வாங்கியிருந்தாங்க. அப்படி தனக்காக பேசி மரணடி வாங்கினவருக்கு திரு விஜய் அவர்கள் சீட்டு கொடுத்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் தனக்காக ஊடக விவாதங்கள் அடி வாங்கினவங்களுக்கு மட்டும் சீட்டு கொடுக்கல, தன்னோட உயிர் நண்பர் ஒருத்தருக்கும் தூத்துக்குடியில சீட்டு கொடுத்திருக்காரு. திரு விஜய் அவர்கள் எல்லா கேண்டிடேட்டும் அனௌன்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு ஒரு கேண்டிடேட்டும் போட்டோ எடுத்துட்டு இருக்கும் போது இந்த உயிர் நண்பர்கள் 2 பேரும் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அப்படியே துண்டை மாத்திக்கிட்ட தருணத்தை பார்க்கும்போது அப்படியே தேவாமிர்தமா இருந்தது. இப்படி திரு விஜய் அவர்கள் 234+30 சொல்லி 263 தொகுதிகளுக்கான வேட்பாளர் அறிவிச்சுட்டே வரும்போது நான் கவனிச்ச முக்கியமான விஷயம்னா, ஒரு கேண்டிடேட் பேர் அனௌன்ஸ் பண்ணும்போது ஒருத்தர் எழுந்து திரு விஜய் அவர்களை பார்த்து கும்பிடு போட்டாங்க. வேட்பாளர்கள் எழுந்து யாரை பார்த்து கும்பிடு போடணும்? மக்களை பார்த்து கும்பிடு போடணும். ஆனா அவர்கள் யாரை பார்த்து கும்பிடு போட்டாங்க? திரு விஜய் அவர்களை பார்த்து கும்பிடு போட்டாங்க. நம்மளுக்கு எல்லாரும் தெரியும், இந்த கூட்டத்துல மக்கள் யாருக்கும், அதாவது பொதுமக்கள் யாருக்கும் அனுமதி இல்லை, எல்லாமே ஓகே. ஆனா லைவ்ல நம்ம எல்லாரும் பாக்குறோம். அப்படி லைவ்ல பார்க்கும்போது திரு விஜய் அவர்களை பார்த்து எல்லா வேட்பாளர்களும் கும்பிடு போட்டது ஒரு மாதிரி அசௌகரியமா தான் இருந்தது. அடுத்து திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த இந்த 2 to 2.25 வருஷத்துல இந்த மேடையில தான் அதிக நேரம் பேசியிருந்தாருன்னு நினைக்கிறேன். பார்த்து படிச்சிருந்தாருன்னு நினைக்கிறேன். அது ஒரு வகையில உண்மையில இம்ப்ரூவ்மெண்ட் தான். அதே மாதிரி இந்த 234+30 அதாவது 263 கேண்டிடேட்ல எத்தனை பெண்கள் இருந்தாங்க அப்படின்றத நான் கணக்கு பண்ண ட்ரை பண்ணேன். நான் கவுண்ட் பண்ண வரைக்கும் அந்த 263 கேண்டிடேட்ல ஒரு 10-15% பெண்கள் இருந்தாலே அதிகம் தான் நினைக்கிறேன். பெண் வேட்பாளர்கள் மொத்தமா 10-15% இருந்தாலும் எனக்கு தெரியல. ஆனா அந்த 263 கேண்டிடேட்ல விஜய் என்ற பேர்லயே ஒரு 10-15% இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். திரு விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு இல்லையா, மதுரை கிழக்கு விஜய், திருப்பரங்குன்ற விஜய்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணதால விஜய் என்ற பேர்ல வாய்ப்பு கேட்ட அந்த எல்லாருக்குமே ஒரு சீட்டு கொடுக்குறாங்கன்னு தெரியாத அளவுக்கு அத்தனை விஜய் என்ற பேர்ல கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணது ஒரு வகையில் ஆச்சரியமான விஷயம் தான். இதனால எங்க புஷி அண்ணா ஒருவேளை தேர்தல் பரப்புரைக்கு போனார்னா தளபதியின் பெயர் கொண்டவரே, தளபதியின் பெயர் கொண்டவரேன்னு சொல்லி வாக்கு கேட்கணும். அதெல்லாம் பாக்குறதுக்கு உண்மையிலே ஃபன்னா தான் இருக்க போகுது. அடுத்து இந்த வேட்பாளர் அறிவிப்பின் மூலமா நமக்கு தெரிய வந்திருக்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, திரு விஜய் அவர்கள் அதிமுக இருந்து விலகி வந்த 10 to 11 பேருக்கு இப்ப வேட்பாளர்களா வாய்ப்பு கொடுத்திருக்காரு. என்னங்க இது, திமுக தீய சக்தின்னு சொன்னாரு, அதிமுக ஊழல் சக்தின்னு சொல்லிட்டு அதிமுக இருந்து வந்த 10 to 11 பேருக்கு சீட்டு கொடுக்கறது லாஜிக்காவே இல்லையாங்க அப்படின்னு சொல்லி லாஜிக்கலான கேள்விகளையும் பல பேர் கேட்க தொடங்கியிருக்காங்க. இந்த 10 to 11 பேர்ல செய்யாத தொகுதியில போட்டியிட போற திரு தூசி மோகன்லாம் லாஸ்ட் மினிட் அடிஷன் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வேட்பாளரை அறிமுகப்படுத்தின பிறகுதான் அதிமுக இருந்தே அவர் நீக்கியிருக்காங்க. இப்படிலாம் திரு விஜய் அவர்கள் பண்ணா சரி விடுங்க. கழக நிர்வாகிகளுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கேன், கடைக்கோடி தொண்டர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கேன், எளிய மக்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் சொல்றாரு. ஆனா திரு விஜய் அவர்கள் ஒரு சீட்டுக்காக இவ்வளவு காசு வாங்கினாரு, தொகுதிக்கு இவ்வளவு செலவு பண்ணாதான் சீட்டுன்னு சொன்னாரு அப்படின்ற விமர்சனங்களும் கண்டிப்பா வந்துட்டு தான் இருக்கு. இந்த மாதிரி திரு விஜய் அவர்களோட 234+30 இட் இஸ் ஈக்குவல் டு 263 வேட்பாளர்களை சுற்றி எண்ணற்ற விமர்சனங்கள் வர தொடங்கிட்டே தான் இருக்கு. திரு விஜய் அவர்களோட இந்த 2 to 2.25 வருஷ அரசியல் பயணத்துல திரு விஜய் அவர்கள் எல்லா முறையுமே லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவன்ற தத்துவத்தை அடிப்படையா வச்சு எல்லாத்தையுமே லேட்டா தான் பண்ணிட்டு இருக்காரு. கரூருக்கு லேட்டா போனாரு, தனித்து போட்டியா இல்ல கூட்டணியோட போட்டியான்ற முடிவை லேட்டா தான் எடுத்தாரு. இப்ப கிட்டத்தட்ட எல்லா கட்சியும் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ண பிறகுதான் திரு விஜய் அவர்கள் கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. எல்லா கட்சிகளும் பரப்புரையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனா இன்னும் தமிழக வெற்றி கழகம் பரப்புரையை ஸ்டார்ட் பண்ணல. திரு விஜய் அவர்கள் முக்கியமா பரப்புரையை ஸ்டார்ட்டே பண்ணல அப்படின்னு சொல்லி திரு விஜய் அவர்களை சுத்தி எண்ணற்ற விமர்சனங்கள் இருந்தாலும் 4 முனை போட்டியில் ஈடுபட்டிருக்க 4 முதலமைச்சர் வேட்பாளர்கள்லயே அதிகமான கிரௌட் புல்லிங் கெப்பாசிட்டி இருக்க நபர் திரு விஜய் அவர்கள் தான். கரியரோட பீக்ல இருந்து வர என்னை வாழ வச்ச தமிழக மக்களுக்கு நன்றி கடன் செலுத்த வரன்னு சொல்ற திரு விஜய் அவர்கள் மீதம் இருக்க இந்த 20 நாட்கள்ல சரியா செயல்பட்டு மக்கள் பிரச்சனைகளை சரியா கண்டுபிடிச்சு சரியான பரப்புரை மெத்தட்ல மக்களை போய் நேர்ல சந்திச்சு தன்னோட கருத்துக்களை, தன்னோட வாக்குறுதிகளை, தன்னோட கட்சியோட கொள்கையை, கோட்பாடை, தான் வந்தா என்ன பண்ணுவேன்னு சொல்லி இது எல்லாத்தையும் சரியான முறையில மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாருன்னா திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆவாரா, திரு விஜய் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் ஆவாரா, திரு விஜய் அவர்கள் பெரம்பூர்ல ஜெயிப்பாரா, திரு விஜய் அவர்கள் திருச்சி கிழக்குல ஜெயிப்பாரான்னு சொல்லி எண்ணற்ற கேள்விகள் இருந்தாலும்
மீதம் இருக்க இந்த 20 நாட்கள்ல திரு விஜய் அவர்கள் தன்னோட 100% தராம 1000% தந்தா மட்டும்தான் இதை பத்தியெல்லாம் கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்க முடியுன்றதை மட்டும் திரு விஜய் அவர்களும் திரு விஜய் அவர்களை சேர்ந்தவங்களும் மைண்ட்ல வச்சுக்கோங்க.